பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒருவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அவர் விரும்பி வாசம் செய்கிற ஆலயமாகவே நாம் மாறிவிட்டோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதவசனம் நமக்கு கிளியரா சொல்லுது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவன் தேவனை நினைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சொந்த சகோதரனை பகைத்தால் அவனிடத்துல தேவ அன்பு இல்லை, தேவன் இல்லை, அவன் பொய்யனா இருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் வகையில நம்ம இருப்பது தான். அப்போதான் உண்மையிலேயே நம்ம அவர்களை நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம், அவர் நமக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த அன்பை என்னங்க பண்ணும்? நம்மகிட்ட என்ன பண்ணுச்சு தேவனுடைய அன்பு? நம்மளை எல்லா விதத்திலும் இந்த நாசமோசங்களிலிருந்து காப்பாற்றி நீதிமானாய் மாற்றி அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வைத்து நம்மளை அவரை போல மாற்றிச்சு இல்லையா? அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது. இதே அன்பை மற்றவங்களுக்கு காமிக்கும் போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க 8, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஏன்? அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. அன்பாருங்க அன்பாருங்கன்னு சொன்னா என்னங்க அப்படின்னா, இந்த அன்பு பாருங்க திரளான பாவங்களை மூடுது. தேவனுடைய இந்த அன்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து நம்ம வெளியில வர செய்து நம்மளை சுத்திகரித்து இன்னைக்கு அவரை போல மாற்றி இருக்குன்னா அவருடைய அன்பு மாத்திரம் தான். இன்னைக்கு இயேசு ஏங்க பிடிக்கும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தான் அப்படிங்கிறதா 100% உண்மை. அப்ப நம்ம சரியா இருந்தோமா? இல்லை. நம்ம பாவியா இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததுனாலே நம்மையில் வைத்து அவர் அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த தேவனுடைய அன்பை பெற்ற நாம் மற்றொரு இடத்துல அன்பு கூறுகிறோமா? சில நம்ம என்ன பண்றோம்? இந்த அன்பெல்லாம் காட்டிட்டு இருந்தா இந்த உலகத்துல நம்மளை ஏமாத்திடுறாங்க, இல்லை நம்மளை ஏமாளியா நினைச்சிடுறாங்க, இல்லை அதெல்லாம் கோழைத்தனம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைச்சா தேவன்றது நம்ம மன்னிப்பு பெற்றிருக்க முடியுமா? அப்ப அவரிடத்திலிருந்து நம்ம அந்த அன்பை பெற்ற நாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதான் இங்க போட்டிருக்கு, ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றிற்குமே ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். ஏன்னா அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த அன்பு நம்மளை எவ்வளவு தூரம் இப்படி மாற்றி இருக்கிறதோ இன்னும் அதிகமாக மாற்ற போகிறதோ அவரை போல, அதே போல உங்களிடத்திலிருந்து தேவ அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றக்கூடியது. ஏனென்றால் நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்க 13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதுக்கு முன்னால என்ன போட்டிருக்கு? மன இரக்கமா இருங்க, தயவா இருங்க, மனத்தாழ்மையா இருங்க, சாந்தமா இருங்க, நீடிய பொறுமையா இருங்க. இதெல்லாம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒருத்தவங்க கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்கன்னு சொல்லிட்டு எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு பேசிக்கா கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒன்று. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய குணம் இது. தேவ ஆவியானவரை நமக்குள்ள வந்து செயல்படுத்தி நமக்கு உதவி செய்கிறார். அந்த அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். ஆகவே இதை கேட்கிற நீங்கள் இப்படி செயல்படுங்கள். இதன் மூலம் அநேகர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க, தேவனுடைய வருவாங்க, தேவனுடைய அன்பை ருசி பார்த்த பாவ வாக்குல இருந்து வெளியில வந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதன் மூலம் உங்களுக்கும் ஆசீர்வாதம், தேவனுக்கும் மகிமை. ஆகவே இன்றையிலிருந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் என்ன அதிகமாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுங்க. தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, கிறிஸ்து நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க இந்த அன்பு எங்களுக்கு தேவைப்படுது. இந்த அன்பு எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றுகிறது. இந்த அன்பை பெற்ற நாங்கள் ஆண்டவரை அநேகருக்கு இந்த அன்பை காட்டி மண்டை கொண்டு வந்து இந்த உலகத்திலே நாங்கள் இயேசு வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழ அநேகரண்டை உண்மை ஆண்டவரே எடுத்து சொல்ல உம்மண்டை அநேகரை கொண்டு வர விட்டுக் கொடுங்க. இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட